டிஎன்பிஎஸ்சி மங்கையர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளி அசலாம்பிகை அம்மையாரை பற்றிய முக்கிய வினாக்கள். முதல் கேள்வி, அசலாம்பிகை அம்மையார் பிறந்த ஊர் எது? சரியான விடை திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள இரட்டனை. அடுத்த கேள்வி, அசலாம்பிகை அம்மையார் அதிக காலமாக வாழ்ந்த ஊர் எது? அசலாம்பிகை அம்மையார் அவர்கள் அதிகமாக வாழ்ந்த ஊர் திருப்பாதிப்புலியூர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பாதிரிப்புலியூர் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, அசலாம்பிகை அம்மையார் தனது இறுதி காலத்தில் வாழ்ந்த ஊர் எது? அசலாம்பிகை அம்மையார் அவர்கள் தனது இறுதி காலத்தில் வாழ்ந்த ஊர் வடலூர். அடுத்த கேள்வி, அசலாம்பிகை அம்மையார் எழுதிய செய்யுள் நூல் எது? சரியான விடை அசலாம்பிகை அம்மையார் அவர்கள் எழுதிய செய்யுள் நூல் ராமலிங்க சுவாமிகள் சரிதம். அடுத்த கேள்வி, அசலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள் யாவை? அசலாம்பிகை அம்மையார் அவர்கள் எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி வெண்பா, காந்தி புராணம், திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் சரிதம். அடுத்த கேள்வி, ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்ற நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்ற நூலில் மொத்தம் 409 பாடல்கள் உள்ளன. அடுத்த கேள்வி, ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்ற நூலை அசலாம்பிகை அம்மையார் அவர்கள் எந்த ஊரில் இருந்த போது எழுதினார்? சரியான விடை வடலூர். அடுத்த கேள்வி, காந்தி புராணத்தின் பாட்டுடை தலைவர் யார்? காந்தி புராணத்தின் பாட்டுடை தலைவர் காந்தியடிகள் அவர்கள். அடுத்த கேள்வி, அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என்று பாராட்டியவர் யார்? அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தனார் அவர்கள்.